Hi Makale, welcome and welcome to our show Cup of Corporative Law presented by Dinamadal Anna unga Vijay Akalya. So corporate law and business law என்னென்ன விஷயங்கள் தேவை டாக்குமெண்டேஷன்ல இருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் எப்படி ஒரு பிசினஸை ஸ்டார்ட் பண்ணணும் இல்ல எப்படி ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய டீடைல்ஸை நம்ம அருண்குமார் சார் கிட்ட இருந்து கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம அட்வொகேட் சார் கிட்ட கேட்க போற விஷயம் எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ஜிஓஸ் அல்லது ட்ரஸ்டின்னு சொல்லக்கூடிய இது சம்பந்தப்பட்ட டீடைல்ஸை இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து என்ஜிஓஸ் ட்ரஸ்ட் ஸோ அது சம்மந்தப்பட்டு பேசலாம். நீங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாலே ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்லாம் வந்துடும் இல்லையா? ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ். ஓகே, ட்ரஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஓகே, ஒரு நல்லது செய்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட குரூப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான இது பேர் வந்து ட்ரஸ்ட். இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் ரெஜிஸ்டர் பண்ணலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறது எம்சிஏன்ற போர்ட்டலில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவோம். அதில் பண்ணுறது அந்த ட்ரஸ்ட்ன்ற பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 8 கம்பெனிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த செக்ஷன் 8 கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா 2 இதுவாக பிரியும். ஒன்று வந்து பப்ளிக், ப்ரைவேட் அப்படின்ட்டு. பட் கம்பெனி எண்டிங் பேர் முடியறது வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன், அசோசியேஷன் அந்த மாதிரி தான் வந்து வரும். கம்பெலன்ஸ் வந்து இதில் ஜாஸ்தியாக இருக்கும். ட்ரஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாம் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது ஸ்டேட் வைஸில் போங்க அப்படின்றது தான். ஏன்னா கம்பைலன்ஸ் பார்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸ்டேட் வைஸில் ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா ஒரு ட்ரஸ்ட் டீடு ஒன்று மினிமம் 2 பேர் இருக்கும். 3 பேர், மினிமம் 3 பேர். அதில் ஒருத்தர் வந்து ஹாத்தர், அவர் தான் ஃபவுண்டரு இல்லை ஹாத்தர் அது மாதிரி சொல்லுவாங்க. மீதி 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்டியாக இருக்கணும். ஸோ ஒரு ட்ரஸ்ட் டீட் ஃபார்ம் பண்ணி அந்த ட்ரஸ்ட்டு நாங்கள் இதுதான் எங்கள் அப்ஜெக்டிவ்ஸ், இதெல்லாம் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படி சொல்லிட்டு அந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு இதை வந்து நம்ம அந்த ட்ரஸ்ட்டு எந்த ஏரியாவில் இருக்கோ அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்க எஸ்ஆர்ஓஸ். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ கேகே நகரில் வந்து ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா கேகே நகர் எஸ்ஆர்ஓ. ஓகே, போரூருக்கு முகலிவாக்கம் அந்த மாதிரி ஏரியாவில் அங்கே பண்ணுறோன்னா குன்றத்தூர் எஸ்ஆர்ஓ. ஸோ அந்த குன்றத்தூர் எஸ்ஆர்ஓவில் போயிட்டு ட்ரஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு கொடுத்துட்டு ஆத்தர் வந்தால் போதும். 3 பேருமே வரணும்னு அவசியம் இல்லை, ஒருத்தர் வந்தால் போதும் ஆத்தர். அவர் வந்து அங்கே கையெழுத்து போட்டு ரெஜிஸ்டர் முன்னாடி கையெழுத்து போட்டு கொடுத்துறாங்கன்னா அந்த ட்ரஸ்ட் டீட் ரெஜிஸ்டர் ஆகிடும். ட்ரஸ்ட் டீட் ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறமா அதை வந்து நம்ம பேன் கார்டு அப்ளை பண்ணணும். பேன் கார்டு அப்ளை பண்ணோன்னா ஒரு 15 நாளில் வந்து பேன் கார்டு வந்துடும். பேன் கார்டு வந்ததுக்கப்புறமா பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அந்த ட்ரஸ்ட்டோட அப்ஜெக்டிவ்ஸ் வந்து என்ன இருக்குது. இப்போ ட்ரஸ்ட்னாவே மோஸ்ட்லி எல்லாம் ஃபண்டு தான் கலெக்ட் பண்ணுவாங்க. ஃபண்டை ரைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இந்த ஃபண்டு ரைஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக யாரும் வந்து போய் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு எதாவது பெனிஃபிட் இருந்தால் தான் நான் வந்து டொனேஷன் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் வந்து கவர்மெண்ட் வந்து என்ன இது பண்ணுறாங்கன்னா 80G 12A இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இருக்குது. இப்போ 80Gனா என்னென்னா நம்ம டொனேட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு வந்து சம் எக்ஸம்ஷன்ஸ் உண்டு. ஸோ அது வந்து ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. எக்ஸம்ஷன் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகும், அப்ஜெக்டிவ்ஸுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். இப்போ மோஸ்ட்லி வந்து என்ன வரும்னா, இப்போ என்னோடய டோட்டல் ஆனுவல் இன்கம் வந்து ஒரு 20 lakhs அப்படின்னா நான் வந்து ஒரு 10% வரைக்கும் டொனேஷன் கொடுக்கலாம். ஸோ 2 lakhs. அந்த 2 lakhs கூட டொனேஷன் கொடுக்கும்போது எனக்கு எக்ஸம்ஷனாக வந்து 50% தான் எனக்கு கிடைக்கும். நார்மலாக இருக்குது 100% எக்ஸம்ஷன் தான் வந்து அது கவர்மெண்ட் சைடில் தான் போகும். கவர்மெண்ட் சைடில் வந்து இந்த ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷன்ஸ், முதலமைச்சர் நிவாரண நிதி அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு வந்து 100% வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தாலும் எக்ஸம்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரைவேட்டாக தனியார் நம்ம சரௌண்டிங்ஸில் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பராக ஒரு போர்டில் வந்து மெம்பராக இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ காலேஜஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா யூஜிசி அப்ரூவலோ இல்லை வந்து அண்ணா யூனிவர்சிட்டிஸ் இந்த மாதிரி இப்போ இன்ஜினியரிங் நிறைய நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ், மெடிக்கல் காலேஜஸ் எல்லாமே வந்து ரன் பை எஜுகேஷன் ட்ரஸ்ட்டு, ஒரு ட்ரஸ்ட் போர்டு தான் ரன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இது பண்ணும்போது அவங்க வாங்குகிற டொனேஷன்ஸ்க்கும் வந்து ஃபுல் எக்ஸம்ஷன்ஸ் உண்டு. ஸோ அது வந்து காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸ்க்கு அந்த மாதிரி போகிறது. ஒரு அக்ரெடிஷன் பாடி வந்து அப்ரூவல் கொடுத்துருந்ததுன்னா அவங்க வாங்குகிற டொனேஷன்ஸ்க்கு இது வரும். ஸோ இந்த 80G 12A வந்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட்டு ஆரம்பித்தோடனே 80G 12A வந்து வாங்கணும் அப்படின்னா வாங்கி தான் ஆகணும். டொனேஷன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா இதை வாங்கி தான் ஆகணும். இதை வந்து பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸில் அப்ளை பண்ணோம்.
இன்கம் டேக்ஸில் ஆன்லைன் மூலியமாக தான் அப்ளை பண்ணோம். ஓகே. ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம சப்மிட் பண்ணோடனே டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணோடனே அவங்க எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு 10லேருந்து 25 நாளுக்குள்ளே வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. இந்த அது வந்து செல்ஃபாக பண்ணிக்கலாமா சார்? செல்ஃபாக பண்ணலாம், தெரிஞ்சா பண்ணலாம். சரி, எல்லாமே வந்து தெரிஞ்சா பண்ணலாம், ஆனால் தெரியாமல் பண்ணி பிரச்சனை மாட்டிக்கூடாது. ஓகே. என்ன கேட்டிங்கன்னா இன்கம் டேக்ஸ் விஷயம், ஜிஎஸ்டி இந்த மாதிரி ரிலேட்டட் தான் ப்ரொஃபஷனல்ஸ் வச்சு பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. ஸோ இதை அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அப்ளை பண்ணி ஒரு 15 நாள் 20 நாளுக்குள்ளே நம்மளுக்கு வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க, சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட். அது வந்து ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. ஓகே. 3 இயர்ஸ்க்கு தான். இந்த 3 இயர்ஸ் நம்ம எப்படி அந்த ரெக்கார்ட்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம், அந்த ஃபண்ட்ஸை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறோமா அப்படின்றத பொறுத்து நமக்கு வந்து பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுப்பாங்க. அது ரூல் ரீசெண்டாக தான் மாறுச்சு. அதுக்கு முன்னாடி தான் இப்போ எல்லாம் பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் கொடுத்துருந்தாங்க. பட் நம்ம ஆட்கள் நிறைய பேர் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால அதை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி ஃபாரின்லேருந்து ஃபண்டு வரதுக்கும் இப்போ ரீசெண்டாக வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய ரெகுலேஷன்ஸ்லாம் கொண்டு வந்து மானிட்டர் பண்ணுறாங்க. டர்பன் ரெஜிஸ்ட்ரேஷன்னு, நிதி ஆயோக் அந்த மாதிரி தான் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஃபாரின் ஃபண்ட்ஸை தான் வந்து மானிட்டர் பண்ணுறாங்க. சப்போஸ் இப்போ ஃபாரின் ஃபண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து தனி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, FCRA. ஆமாம், FCRAன்னு சொல்லுவாங்க, FCRA ரெஜிஸ்ட்ரேஷன். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதை பண்ணிவிட்டு அது வந்து பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் டெல்லியில் அங்கே தான் இருக்கணும். அங்கே இருந்தால் தான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனே கொடுப்பாங்க. ஸோ ஃபாரின்லேருந்து ஃபண்டு வாங்கணும்னா FCRA வந்து இருக்கணும். ஓகே சார். ஸோ இது வந்து காலேஜஸ் அண்ட் ஸ்கூலிங்ஸ்க்கு ஓகே. கிண்டர் கார்டன், ப்ளே ஸ்கூல், பிரைமரி ஸ்கூல் இதுக்கெல்லாம் என்ன க்ரைட்டீரியா? இல்லை, க்ரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எதுவுமே கிடையாது. ஈவன் நீங்கள் ட்ரஸ்ட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அந்த ட்ரஸ்ட்டில் வந்து பிஸ்னஸ் வந்து பண்ணலாம். பட் அதில் வர ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் அந்த ட்ரஸ்ட்டோட அப்ஜெக்டிவ்ஸ் தான் வந்து இது பண்ணணும். அந்த ட்ரஸ்ட்டோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன இருக்குது? இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் ட்ரஸ்ட்டில் வந்து நான் ஒரு 10 பேரை படிக்க வைக்க போகிறேன், நான் முதியோர் இல்லம் வச்சு இது பண்ண போகிறேன், அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் அந்த ட்ரஸ்ட் மூலிமா வர வருமானத்தை வந்து அதுக்கு தான் செலவு பண்ணணும். ஓகே. ஸோ கிண்டர் கார்டன் வைக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணி வைக்கலாம். ஆனால் கிண்டர் கார்டனுக்கு வந்து எதுவும் ரெகுலேட்டட் பாடி தான் கிடையாது. இப்போ வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா மெட்ரிகுலேஷன் போர்டு, அந்த மாதிரி CBSE போர்டு, அந்த மாதிரி போர்டு தான் இருக்கனால அதுக்கிட்ட இருந்து அக்ரிடிஷன் மாதிரி வாங்குறாங்க. கிண்டர் கார்டனுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அந்த நார்மலாக கிண்டர் கார்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கு டொனேஷன் வாங்குறது, அந்த சொன்ன பாருங்க எக்ஸம்ஷன், அந்த எக்ஸம்ஷன் இது மட்டும்தான் வேறு இதுவாகும். ஸோ கிண்டர் கார்டனுக்கு அது பண்ணலாம். ட்ரஸ்ட்டில் பிஸ்னஸ் வந்து பண்ணலாம். பட் அந்த பிஸ்னஸில் வர ப்ராஃபிட் வந்து அந்த அப்ஜெக்டிவ்ஸை தான் வந்து மெட் பண்ணலாம். சப்போஸ் எங்களுக்கு வந்து ப்ராஃபிட் எதுவும், அதாவது நாங்கள் வந்து டொனேஷன் மாதிரி வாங்கலை அப்படின்னா, டொனேஷன் மாதிரி வாங்கலைன்னா உங்கள் ஃபண்டு தானே நீங்கள் போட்டு பண்ணணும். அதான் அது என்ன மாதிரி கிரைட்டீரியாக்குள்ளே வரும் அப்படின்னு கேட்குறேன். இல்லை, அதுக்கு ஒன்றும் இது அது நம்ம பிஸ்னஸ் கம்பெனி அந்த மாதிரி வருமா, இல்லை இதுக்குள்ளே தான் அதுவும் இருக்குமா, பிரான்ச் மாதிரி? இல்லை, இப்போ நீங்கள் டொனேஷன்ஸ் எதுவும் வாங்கலை, பட் நீங்கள் இந்த ட்ரஸ்ட்டில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, அந்த இன்கம் வந்து அந்த இதுக்கு தான், ட்ரஸ்ட்டோட இது தான். அது உங்களோட டொனேஷன் மாதிரி வராது. பட் ட்ரஸ்ட் ஏதோ ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுது, அந்த இன்கமில் வந்து நீங்கள் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து மெட் பண்ணுறீங்க. ஆனால் வந்து என்னென்னா அந்த பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சப்போஸ் GST வேணும்னா GST வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ட்ரஸ்ட் மூலிமா பண்ணுறதா இருந்தால், இப்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு ட்ரஸ்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங் கிளாஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு வந்து ஃபீஸ் GST ட்ரஸ்ட்டில் தான் பண்ணுறாங்க. ஸோ அது GST வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. டொனேஷனாக கொடுத்தாலும் டொனேஷனாக வாங்கிப்பாங்க. ஓகே. டொனேஷன் வந்து அது வேற ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க, இது வேற ஒரு பர்பஸ். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ஜெக்டிவோட ட்ரஸ்டோட அப்ஜெக்டிவ் வந்து மெட் பண்ணுறதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுறது. ஓகே. இதுக்கு தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ், ஒரு ட்ரஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து நார்மலாக ட்ரஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 3 பேர் கண்டிப்பாக வேணும். ஓகே. அதில் ஒருத்தர் ஆத்தர். ஸோ அவங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு. அந்த ட்ரஸ்ட்டு வந்து அவங்க வீட்டு அட்ரஸ்லேயே ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வேறு எதுவும் டாக்குமெண்ட் தேவையில்லை, ஆதார் பேன் இருந்தாவே போதும். சப்போஸ் அதர் தென் வீடு ஒரு ஆஃபீஸ் மாதிரி வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான ரெண்டல் அக்ரிமெண்ட், அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டை ஒரு டாக்குமெண்ட்டாக வச்சு தமிழ்நாடு regnet.com.gov.in அப்படி சொல்லிட்டு போர்ட்டல் இருக்குது, அது உள்ளே போயிட்டு டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், ட்ரஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த SRO எந்த SROவில் வருதோ அந்த SROவுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைமுக்கு அந்த SROவுக்கு போனாங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு
நம்ம கிட்ட ஃபிங்கர் பிரிண்ட் வாங்கி ஆஸ் யூஷுவல் இந்த லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்றாங்க. அதே மாதிரி இதை ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ட்ரஸ்ட் டீட் டாக்குமெண்ட் வந்து ஒரு 2 days 3 daysல வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, பேன் கார்டு வாங்குறது, அதெல்லாம் நம்மளோட இது. பேன் கார்டு வாங்கினதுக்கு அப்புறம் தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா அது நம்மளோட இதுதான். இப்போ இந்த ட்ரஸ்டி, என்ஜிஓஸ் அண்ட் ஸ்கூல் காலேஜ் இதை மானிட்டர் பண்ணுறது யார்? இந்த டாக்குமெண்டேஷன்ஸ் இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறது யார்? சரி, ட்ரஸ்ட்டை வந்து நான் மானிட்டர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்கம் டேக்ஸு நம்ம எப்படி ஃபண்டு என்ன மாதிரி வாங்குறோம் அப்படின்றத வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. நம்ம ஃபைல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஃபைல் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அது கொரி போட்டுருவாங்க. எக்ஸம்ஷன் இது கரெக்டாக ஃபைல் பண்ணுறோமான்ட்டு. இப்போ நம்ம இந்த 1280G தான் வாங்குறோம் பார்த்தீங்களா, 1280G வாங்கும்போது அதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோமா அப்படின்றது இன்கம் டேக்ஸ் தான் வந்து பார்ப்பாங்க. ட்ரஸ்ட்டுக்கு வந்து ரெகுலேட்டரி பாடி தனியாக கிடையாது. ஓகே. ஸோ மெயினாக ஃபண்டை ஹேண்டில் பண்ணுறது இன்கம் டேக்ஸ். ஸோ இன்கம் டேக்ஸ் தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ இன்னைக்கு ட்ரஸ்டி பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் வந்து அட்வொகேட் அருண்குமார் சார் கிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவரும் சில பேசிக்கான விஷயங்கள், டாக்குமெண்டேஷன், ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இதில் உங்களுக்கு டவுட்ஸ் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா பர்டிகுலர் ஒர்க் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அதில் இருக்கக்கூடிய ஏற்றங்களும் இறக்கங்களும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு டவுட், இல்லை நான் ஒரு ட்ரஸ்டியாக இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது, இதை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறது அப்படின்ற ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா கீழே போய் தயங்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட் வரும்போது அட்வொகேட் சார் உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷனும் சொல்லுவார். இல்லை எனக்கு டைரக்டா அவரோட அட்வைஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, அவரோட நம்பருக்கு கால் பண்ணி நீங்க அவரோட அட்வைஸையும் கேட்டுக்கலாம். ஸோ அடுத்த எபிசோட்ல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்ல, நிறைய பேர் வந்து சில குவரிஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தா டைப் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சில விஷயம் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கான சொல்யூஷனையும் அடுத்தடுத்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அன்டில் நீங்க எல்லாரும் சேஃபா செக்யூரா வீட்டில் ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டே இருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். எல்லாருக்கும் பை.